வணக்கம். நான் உங்கள் சித்தர்வெளி ஜோதிடர் ஜெகதீஷ். நம்ம பல தகவல்கள் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் அவரோட ஜாதகத்தை கேட்க சொல்லியிருக்காரு, போட சொல்லி வீடியோவோ போடுங்க, நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அந்த தம்பியோடைய ஜாதகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவரோட டேட் ஆஃப் பர்த்து 17/2/1996 9:35 நைட்டு பொள்ளாச்சியில் பிறந்திருக்காரு. ஸோ அவரோட லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். அவர் சனிக்கிழமை பிறந்திருக்காரு. திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காரு. அவருக்கான விலங்கு பார்த்திங்கன்னா குரங்கு, பறவை பார்த்திங்கன்னா சேவல், தாவரம் பார்த்திங்கன்னா மஞ்சிட்டி. மஞ்சிட்டி அப்படிங்கிற தாவரம் அப்படின்னா அந்த மஞ்சள் இனத்தில் சேர்ந்தது, வெரளி மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் இனத்தில் வரக்கூடிய ஒரு தாவரம் தான் அது மஞ்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவரோட ராசி மகர ராசி, இவர் கன்னி லக்னம். சேம் இவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை 2026 வருஷம் ஜூன் மாதம் ராகு திசை முடிய போகுது. ஸோ இப்போது கெடுத்து கொடுப்பான் ராகு. எவ்வளோ நாள் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்திக்கக்கூடாதோ அவங்களெல்லாம் சந்தித்து, யார்கிட்டெல்லாம் எதெல்லாம் ஏமாறக்கூடாதோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஏமாந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு இப்போ தான் அவருக்கு தெரிய போகிற காலம். அதுதான் ராகு அப்படிங்கிறவன் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் வந்து பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கியிருப்பான். பேர் புகழ் எல்லாம் கொடுத்துருப்பான், அது எல்லாத்தையும் பிடுங்கியிருப்பான். பணம் கொடுத்துருப்பான், பணத்தையும் பிடுங்கியிருப்பான். லவ்வை கொடுத்துருப்பான், லவ்வையும் பிடுங்கியிருப்பான். அன்பை கொடுத்துருப்பான், அன்பையும் பிடுங்கியிருப்பான். ஸோ அப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பிடுங்கியிருப்பான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா, அவங்க ராகு திசை ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் தான் எலெக்ஷனில் தனியாக நின்று ஜெயிச்சு சிஎம் ஆனாங்க. ஆனால் அதே ராகு திசையில் தான் அந்த அம்மா சூழ்ச்சியால் கொல்லப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் அவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தித்து அவ்வளோ விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பார். ஸோ அப்போ அந்த ராகு திசை இந்த 18 வருஷம் 2008, 10, 2018, 8, 2026, இப்போ 2008லேருந்து அவரோட வாழ்க்கை எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா புஷ்வான மாட்டம் நல்லா பெருசாக போகும். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் கருகி எல்லாம் தொலைஞ்சிரும். சரி, இந்த மாதிரியே தான் அவரோட பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து அவர் பட்ட அவமானங்கள், அவர் அதனால் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி அவருக்கு தொழிலாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ராகு திசையில் இந்த 18 வருட வாழ்க்கையில் இனி ஒரு 3 மாத காலம், இன்றைக்கி இது வந்து ஏப்ரல் மாதம், மே, ஜூன், இனி ஒரு 2 மாதம், கடைசி 60 நாள் இருக்குது. இந்த கடைசி 60 நாளில் கண்டிப்பாக அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது விதி. அதற்காகத்தான் இப்போ அவர் நம்மள்கிட்ட கேட்குறாரு. அதற்கான நேரமும் வந்திருக்கு. 1. 2வது, இப்போ செவ்வாய் புத்தி 9/6/2026, அதாவது ஒவ்வொரு திசையிலையுமே ஒரு புத்திகள் அடுத்தடுத்து வரும். இப்போ ராகு திசை தொடங்குதுன்னா ராகு திசையில் ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, அதுக்கப்புறம் கேது புத்தி, சுக்கிரன் முடிஞ்சுன்னா சூரியன், சந்திரன், இத்தனையும் இவர் கடந்து வந்திருப்பார். ஸோ இப்போ இத்தனை விஷயங்கள்லையுமே இதெல்லாம் ஒவ்வொரு புத்தியிலையுமே ஒரு விஷயங்களை அவர் கற்றுக்கிட்டு இருப்பார். இப்படி எல்லாத்தையும் கடந்து கடைசியாக வர்றது தான் இந்த செவ்வாய் புத்தி. இந்த செவ்வாய் புத்தி எப்போ முடியுதுன்னா ராகு திசை முடியும் போது முடிஞ்சிடும். சரி, இப்போது சுக்கிர அந்தரம் இந்த 19 வரைக்குமே சுக்கிர அந்தரம். சுக்கிரன் இவருக்கு உச்சமாக இருக்கார், அது ஒரு பலம். ஆனால் கூட இந்த சனியும் கேதுவும் சேர்ந்ததுனால ரொம்ப சிம்பிள், டிச்சுக்குள் இருக்கிற கேக்கு மாதிரி எடுத்து சாப்பிடவும் முடியாது, அதை விட்டுட்டும் போக முடியாது. அந்த மாதிரி தான் இப்போரோட சூழ்நிலை. ஸோ அந்த சூழ்நிலையை இந்த 19 நாளுக்கு அப்புறம் அவருக்கு அது மாறிடும். 19 நாளுக்கு அப்புறம் எப்படி மாறும், எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விரிவானதுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஃப்யூச்சர் பிளான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். பிஸ்னஸ் அடுத்தது என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா, இதெல்லாம் அவர் கேட்டிருந்தார். கூடுதலாக அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் வந்து அவருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் கேட்டிருந்தாங்க, குழந்தை எப்போ கிடைக்கும், மனைவியின் குணாதிசயங்கள் என்ன, அவருக்கு என்னென்னலாம் தேவைகள், இதெல்லாம் அவரோட நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ இந்த ராகு திசையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டதுனால இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற வழியிலேயே நீங்கள் சரியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு குரு திசை வரப்போகுது. இனி குரு தான் உங்களுக்கு வழிகாட்டி. உங்களோட அடுத்த 16 வருஷத்துக்கு இந்த ஜாதகரை வழி நடத்தக்கூடிய ஆள் யாருன்னா குரு தான்.
அப்போ நீங்கள் குருவுக்கு மரியாதை செலுத்தணும், குருவாக இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், குருக்கிட்ட ரொம்ப மரியாதை நடந்துக்கணும், மற்றவங்களை யாராக இருந்தாலும் குருவாக நினைக்கணும், குருவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த குரு திசை உங்களுக்கு என்ன நல்லா பண்ணணும், 16 வருஷத்துக்கு குரு திசை இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அப்போ இந்த குரு எங்கெல்லாம் பார்க்குறாருன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 8ஆம் இடத்தை பார்க்குற குரு உங்களோட ராசிக்கு 1, 2, 3, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4 தாயார், வீடு, வாகனம். அப்போ நீங்கள் குரு திசை ஆரம்பித்ததுமே வீடு வாங்கிடுவீங்க. சரி, பிஸ்னஸ் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. தொழில் ஸ்தானத்தை, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு பார்க்குற இடம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறாருன்னா குரு இருக்கிற வீட்டுக்கு 2வது வீட்டில் சந்திரன் கூட சேர்ந்துருக்காரு. அப்போது உங்களுக்கு நுட்பமான விஷயங்கள், நுட்பமான செயல், அறிவு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். கூடவே லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால தொழில்நுட்பத்தில் பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க்கு, இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்குக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸும் பேக்ரவுண்ட் ஒர்க்கு சார்ந்து இருக்கிற பிஸ்னஸாக, இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மனைவி பேரில் பண்ணியோ இல்லை உங்கள் நண்பர்கள் பேரில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். உங்கள் பேரில் நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே சனியும் கேதும் பார்த்ததுனால ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. என்ன கிடைக்காதுன்னா அதில் லாபங்கள் எதுவும் கிடைக்காது, அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். இப்போவே ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களோட நண்பர்களை நம்பி நிறையா விஷயங்களில் இழந்திருப்பீங்க. அது வந்து உங்களோட காலம். இந்த ராகு திசைங்கிறதுனால ராகு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஸ்டாரில் நிற்கிறாரு, செவ்வாய் ராகுவோட ஸ்டாரில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுனால நீங்கள் யாரெல்லாம் நம்பி என்னென்னலாம் பொறுப்பு கொடுத்துருந்தீங்களோ அந்த பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை மட்டும்தான் தந்திருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் தான் கிடச்சிருக்குமே தவிர அதில் ஒரு வருமானமோ இல்லை அதில் நான் ஒரு சஸ்டெயின் பண்ணிட்டேன், நான் ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ இது எல்லாமே இந்த ராகு திசை காலத்தில் நடந்த விஷயம். ஸோ இந்த ராகு திசை முடிஞ்சு இப்போ குரு திசை வருது. குரு திசை பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அண்ட் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வெளியில் போகிறது, வெளியில் வர்றது, வெளியே ஊருக்கு போகிறது, வெளிநாடு போகிறது, இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழில் ரீதியாக பண்ணணும். நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆயிடுவேன், இல்லை நான் அங்கே வேலைக்கு போவேன் அப்படின்னா அது கஷ்டம். ஸோ இப்போ தொழில் ரீதியாக நீங்கள் போகலாம் வரலாம், அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். அண்ட் குரு 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த தொழில்காரகன் எங்கே இருக்கிறாருன்னா குருவுக்கு 2ஆம் வீட்டுனா லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இவ்வளோ நாள் உங்களுக்கு அப்பா வழியில் இருக்கிற பிரச்சனைகள், தாத்தா வழியில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு தடையாயிட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த தடையெல்லாம் இனி இந்த 2026 6வது மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள், 19/4க்கு அப்புறமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். 19/4/2026 அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் தொழிலுக்காக குரு சார்ந்து, குரு பார்வையில், இப்போ குரு பார்வைனா தாய், அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வழியில் குருவாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி குருவை வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற பாதைகளில் இந்த வழியில் போய் இப்படி போன்னு சொல்கிறத நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. ஒன்று. 2வது, அப்போ நீங்கள் பிஸ்னஸை அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் செய்கிற வேலைகளை பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போ நீங்கள் என்னென்னலாம் ஒர்க்கு பேக்ரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ, அதாவது முன்னாடி தெரியாமல் பின்னாடி இருந்து செய்கிற வேலைகள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை தரும். பிஸ்னஸும் இதை மாதிரி பண்ணலாம். சரி, ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னா, அதுக்கு இவங்க நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் தான் ஃப்யூச்சர் பிளானுக்கே போக முடியும். காரணம், உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாமே இப்படி இருக்குது. எப்படின்னா புறமே ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். இங்கே பாருங்கள், குரு, புதன், சந்திரன், செவ்வாய், சூரியன், கேது, சனி, சுக்கிரன், இப்படி எல்லா கிரகங்களுமே 6 வயசில் இருக்குது. இது ஐசு யோகம் சொல்லுவாங்க. இந்த ஐசு யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து கேந்திரஸ்தானத்தில் இருந்து பாக்கி இருக்கக்கூடிய இந்த 7 கிரகங்களும் வரிசைப்படியே போகுது, லைனாக. இது இங்கே மாறாமல் லைனாக போகிறதுக்கு ஐசு யோகம் சொல்லுவாங்க. அந்த ஐசு யோகம்
உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. அதாவது ஐசு யோகம் அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் பண வரவையும் செல்வத்தையும் கொடுக்கறத ஐசு யோகம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஐசு யோகம் நடக்கணும்னா உங்கள் கல்யாணம் நடந்தால் தான் ஐசு யோகம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் எப்போ நடக்கும்? இப்போ ராகு திசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு குரு தசை தான் வருது. குரு எந்த வீட்டுக்கு? 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற குரு எங்கே இருக்கிறாருன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவு முறையில் ஏதாவது ஒரு பெண் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த பெண் எப்படி இருப்பாங்க, குழந்தை எப்போ கிடைக்கும், மனைவியின் குணாதிசயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தை எப்போ கிடைக்கும்னா உங்களுக்கு ராசிக்கு 1 2 3 4 5 5ல் சந்திரன் புதன். ஸோ இப்போ இங்கே குரு கீழே இறங்கிட்டார்னா 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5. ஓகே, அப்போ நீங்கள் குழந்தை உடனே கிடைக்கும் தான். ஆனால் இந்த சனி உங்களுக்கு விடாமல் இருக்கார். காரணம் இப்போது கரண்ட் சார்ட்டில் இன்றைக்கி தேதி 16/4/2026 இப்போ 4:56 பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் செவ்வாய் சனி இவங்க எல்லாருமே அதே உங்களோட லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற மாதிரியே இங்கே லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஸோ இப்போ அந்த சனி என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், உங்கள் வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் காலதாமதப்படுத்துவார். அப்போ நீங்கள் சனியையும் குருவையும் ஆக்டிவேட் பண்ணணும். குருவை ஆக்டிவேட் பண்ணுறது எதுக்கு? உங்களோட தொழில் சார்ந்து இருக்கிற விஷயங்கள், வருமானம் சார்ந்து இருக்கிற விஷயங்கள், வெளியில் போகிறது வர்றது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே தொழில். இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னா குரு ஆக்டிவேட் பண்ணணும். சரி, இந்த தடையெல்லாம் சரி பண்ணணும்னா சனி ஆக்டிவேட் பண்ணணும். சனி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா சனி சார்ந்த விஷயங்கள், சனிக்கு உண்டான வாகனங்கள், காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம், ஹேண்டிகேப்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரேக் ஈவன் ஆகும். ரெண்டாவது, இப்போது இவர் கேட்டிருக்கிற நேரத்தில் இவரோட ஜாதகம் இது, பிறந்த ஜாதகம் இது, இதே ஜாதக அமைப்பில் லக்னம் பார்த்தீங்கன்னா அதே லக்னம் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இவரோட உயிரில் தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அது ராகு, அப்பாவோட கூட பிறந்தவங்க, அப்பாவோட தாத்தா கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி சகோதர வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு பிளானட் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. சரி, இங்கே என்ன சந்திரன் புதன் போட்டிருக்கு, இங்கே எப்படி சந்திரன் புதன் 2 சேர்ந்து வந்துச்சு? ஸோ இப்போ உங்களோட அம்மா கூட பிறந்தவங்க, மாமா வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது உங்களோட லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாமா வழியில் இருக்கக்கூடிய உறவுகள், மாமாவோட அப்பா, மாமாவோட மாமனார், இவங்க எல்லாமே மாமா கூட பிறந்தவங்க. ஸோ இவங்க சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவங்க சைடில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேணும். இவங்க எல்லாருமே உங்களுக்கு உங்களை பயன்படுத்திட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போகிற ஆட்களாக இருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் அவங்க அந்த உறவுகள் கூட நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ இருக்கிற இந்த பிளானட் பொசிஷனுக்கும் இவரோட பர்த் சார்ட்டுக்கும் இன்னும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. சரி, என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இவரோட ஜாதகத்தில் சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 7லிருந்து 9 பார்க்குறாரு, 1 பார்க்குறாரு, 4 பார்க்குறாரு. அதே மாதிரி இப்போது 16/4/2026 4:56 அதே லக்னத்தில் 7ல் சனி இருக்கிறாரு, 9 பார்க்குறாரு, 1 பார்க்குறாரு, 4 பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடங்கிறது 9 தந்தை சுபபாக்கியம், சுகம், இது எல்லாமே. 1ங்கிறது லக்னம் சார்ந்த விஷயங்கள், உயிர் சார்ந்த விஷயங்கள். 4னா தாயார், இருப்பிடம், வாகனம். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே சனி பார்க்குறாரு. அதை தாண்டி சந்திரன் சனியோட வீட்டில் இருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். சந்திரன் சனி வீட்டில் இருந்தாலும், சனி சந்திரன் வீட்டில் இருந்தாலோ, இல்லை சனியோட தொடர்பில் சந்திரன் தொடர்பில் சனி இருந்தாலோ புணர்வு தோஷம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற எல்லா ஜாதகத்துலேயுமே புணர்வு தோஷம் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த புணர்வு தோஷம் அப்படின்னா இவரோட தாத்தா வழியில் இருக்கக்கூடியவங்க, தாத்தா வழியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொடர்ச்சி தான். அப்போ அந்த புணர்வு தோஷத்தை நம்ம சரி பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இவருக்கு புணர்வு தோஷத்தை சரி பண்ணணும். புணர்வு தோஷம், அப்புறம் காலசர்ப்ப தோஷம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான இது ரெண்டையும் சரி பண்ணால் தான் இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டையும் சரி பண்ணணும்.
அண்ட் இப்போ பேரலாக இப்போ நம்ம வந்து இவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், அந்த லக்னாதிபதி புதன், சந்திரன் குரு வீட்டில் இருக்கிறாரு. குரு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நாள் குரு, வியாழக்கிழமை குரு. இப்போ நம்ம பார்த்த நேரம் 4:56 சுக்கிரன், இப்போ 5:15 ஆச்சு, 5:20 ஆச்சு. இப்போ புதன் வர வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே மாமா அப்படிங்கிற கேரக்டரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்கள பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாமா கேரக்டரை பயன்படுத்துகிறத நாம் வந்து கவனமாக நீங்கள் கையாளணும். அம்மா வழியில் இருக்கக்கூடியவங்க உங்களை பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் சரி. இந்த பயன்படுத்துறதெல்லாம் எதுக்காக? அவங்களோட தேவைகள், அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு உபயோகம் இருக்கிற மாதிரி தெரியல. கிரக அமைப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து சுயநலவாதி தான், ஆனால் அந்த சுயநலத்தில் அவங்க அதாவது எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சங்கிற மாதிரி அவங்களோட தேவைகளுக்காகவும் அவங்களோட விஷயத்துக்காகவும் அவங்களோட எண்ணத்துக்காகவும் அவங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, குழந்த உடனே கிடச்சிரும். கல்யாணம் குரு தசை ஆரம்பித்தா குரு புத்தியில், அதாவது 2026 குரு தசை ஆரம்பிக்குதுன்னா 3 வருஷம் கிட்டத்தட்ட வரும். இப்போ 2029. இப்போ 2029ன்னா அதிகபட்சம் 2027 அல்லது 2028 ஃபஸ்ட் ஆஃப். 2027 வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 27 லாஸ்ட்டு அல்லது 27 ஜூனுக்கு மேலே அந்த குரு தசை வந்து ஒரு 1.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா வழியில் அந்த பெண் அதுவும் இருக்குது. அடுத்தது குழந்தை, அதுக்கும் உடனே குழந்தைக்கான குரு இங்கே இப்போ கோச்ச ரீதியாக இருக்கிற குரு கீழே இறங்கிட்டாருன்னா அவர் உங்களுக்கு கரெக்டான பலனை கொடுப்பாரு. ஸோ இப்போ அது உங்களுக்கு ஃபேவர், குழந்தைங்க கிடைக்கும். மனைவியின் குணாதிசயங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் நண்பர் இதை கேட்டிருக்காங்க. ஏன் மனைவியின் குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இவரோட ஜாதகப்படி இவரை கண்ட்ரோல் பண்ணுறது பொம்பளை தான். ஸோ ஏன் பொம்பளை தான் அப்படின்னா, இந்த ராகு கேதுவுக்கு தாண்டி இங்கே சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறார். இந்த உச்சமான வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தான். சுக்கிரன்கிறது பொண்டாட்டி 7ஆம் இடத்துல இருக்கிறார். என்ன, இந்த சனி கேது இருக்கிறதுனால பர்ஃபெக்டான பொண்டாட்டியாக இருப்பாங்க. பர்ஃபெக்ட்னா, நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னா அத்தனை மணிக்கு நீங்கள் வரணும். அத்தனை மணிக்கு நீ வரலின்னா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஒன்லி ஆக்ஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்மையான, ஒரு ஸ்ட்ரிக்டான, ஹானஸ்டான ஒரு பெண் தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. ஸோ அதில் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இன்னும் இந்த சனிக்கேது சேர்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் வந்து முழுமையாக திருப்திப்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் கேள்வி கேட்டே இருப்பாங்க, எதையாவது அவங்க குழப்பிகிட்டே இருப்பாங்க. இந்த கேது வந்து ஞானகாரகன். இன்னும் பத்தாது. நீங்கள் எப்படி உட்காந்து உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு யாருக்காவது சொன்னாலும் உங்களுக்கு தான் நீங்களே நினச்சிக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த கேது இங்கே சேர்ந்துருக்கனால அவங்கள வந்து இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் இந்த பதில் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான துணைவியார் உங்களுக்கு இருக்காங்க. அண்ட் தேவைகள், என்னென்னலாம் தேவைகள் வேணும்? ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு வீடு வேணும், வெளியில் போய் வர்றதுக்கு பைக் வேணும், ஃபேமிலியாக போகிறதுக்கு கார் வேணும், அண்ட் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு பணம் வேணும். சரி, இதெல்லாம் தான் அவரோட தேவைகள். இந்த தேவைகள் எல்லாம் எப்போ பூர்த்தி ஆகும், எப்படி பூர்த்தி ஆகும்னா, இந்த குருதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த குருதசையிலேயே உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ இவ்வளோ நாள் இந்த 18 வருஷம் இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஜூன் மாதத்தோட முடிவுக்கு வருது. ஸோ இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களோட லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த குருவை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் குருவுக்கான மரியாதை கொடுத்து குரு வார்த்தை கேட்குறீங்களோ, உங்களுக்கு யார் எதை சொல்லி கொடுத்தாலும் அவங்க தான் குரு. ஒரு இந்த இது இருக்குது, மார்க்கர் இருக்குது, இந்த மூடிவை இப்படி கழட்டி இப்படி போடணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு குரு. ஸோ அவங்களுக்கு வயசோ இல்லை வயசானவங்களாக இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க யாராக இருந்தாலும் குரு தான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா அவங்க குரு. அந்த குருவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். குருவை ரெஸ்பெக்ட் பண்ண உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாருல, லக்னத்துக்கு 8ஆம் இடத்த பார்க்குறாரு, 10ஆம் இடத்த பார்க்குறாரு, 12 பார்க்குறாரு.
8 10 12னா 10னா தொழில், 8னா மறைவு ஸ்தானம். அப்போ நீங்கள் வெளி உலகத்தில் வெளி இடத்துல எல்லாம் இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி 12ஆம் இடம் சுகபோக ஸ்தானம். இப்போ வீடு கட்டுவீங்க. 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படின்னா சுப விரயங்கள், கல்யாணம் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, கார் வாங்குவீங்க, வெளியில எல்லாம் போகிறீங்க வர்றீங்க. ஸோ இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் சனியும் குருயும் கண்ட்ரோலாக ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, சனியை ஆக்டிவேட் பண்ணணும், பேரலாக குருவும் ஆக்டிவேட் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணினீங்கன்னா உங்களோட விஷயங்கள் எல்லாமே அப்படியே கரெக்டாக நடக்கும். சரி, இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோலெல்லாம் சொல்லியிருக்கேன். சூரியன் செவ்வாய் சேர்க்கை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சிவன்னா சூரியன், ராஜானா செவ்வாய், சிவராஜ யோகம் அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகணும்னா அடிக்கடி சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வரணும். இது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சிவராஜ யோகம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ சிவராஜ யோகம் ஆக்டிவேட் ஆகும், குருதசை வந்துடும். அண்ட் சனியும் நீங்கள் அதோட தாக்கத்தை குறைக்கிறீங்க. இந்த 4 விஷயத்த நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளுமே பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். முழுமையாக நீங்கள் குருவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், சனிக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். அண்ட் சிவன் கோயில் போகணும், முருகன் கோயில் போகணும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு இந்த புணர்வு தோஷம் இருக்குது, இந்த சனியோடைய தாக்கம் இருக்கிறதுனால காக்காய்க்கு சாப்பாடு, நவதானியத்தை வச்சு பறவைகளுக்கு நவதானியம் கொடுக்கலாம். நீங்கள் குரங்கு ஆஞ்சநேயர் படத்தை அடிக்கடி பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டா உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவான பிரச்சனைகளோ அந்த டிப்ரெஷனோ வராது. அண்ட் சேவல் சேவலோடு இருக்கிற முருகன் கோவில் அல்லது முருகனை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். அண்ட் வேறு இவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஓவரால் இப்போ இவரோட ஜாதகத்துக்கு படி இவருக்கு ராகு திசை. சரி, இப்போ ராகு திசையில் என்னென்னலாம் சந்திச்சிருப்பாருன்னு இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, பாம்பு பார்த்துருப்பாரு, பாம்பு கனவுல வந்திருக்கும், நேரில் வந்திருக்கும், இல்லைன்னா எங்கேயாவது பாம்பு கண்டிப்பாக பார்த்துட்டே இருந்திருப்பார். முஸ்லீம் நண்பர்கள் புதுசாக கிடச்சிருப்பாங்க. இது 2வது, நம்பின எல்லாரும் ஏமாற்றிருப்பாங்க. இதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். நம்பின எல்லாருமே ஏமாற்றிருப்பாங்க, பாம்பு பார்த்துருப்பாரு, அண்ட் முஸ்லீம் நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாந்திரீகம் சம்மந்தமான விஷயங்களில் இவர் ஈடுபட்டிருக்கலாம். மாந்திரிகம் இவருக்கோ இல்லை இவரோட அப்பாவோ இல்லை தாத்தாவுக்கோ ஏதாவது அதோட பாதிப்புகள், அதோட தொடர்ச்சி இவருக்கு வரும். ஸோ இதெல்லாமே ராகு திசையில் இவர் அனுபவிச்சிட்டாரு. இனி இவர் பண்ண வேண்டியது இது எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணணும். காலசர்ப்ப தோஷத்தை சரி பண்ணியே ஆகணும். அப்படின்னா நீங்கள் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அவரை போய் பார்க்கணும். அவரை பார்த்து சாமி பண்ணணும். திருநங்கைகள்கிட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கணும். அது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும். அடுத்தது புணர்வு தோஷம். இந்த சனி சந்திரன் பிரச்சனை அப்படின்னா அப்போது தயிர் சாப்பாடு தானமாக கொடுக்கணும். தயிர் சாப்பாடு தானமாக சனீஸ்வரன் கோயிலில் கொடுத்தா இன்னும் நல்லது, பெண்களுக்கு கொடுத்தா இன்னும் நல்லது. ஸோ ஓவரால் இவரோட ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அண்ட் இவர் சனிக்கிழமை தான் இவர் பிறக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த சனி ஆக்டிவேட் பண்ணுறது, சனி சம்மந்தமான விஷயங்களை பார்த்துக்கிறது, சனியோட பேரை பயன்படுத்துறது, வாகனத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லது கிடைக்கும். கூடவே குரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் கலரில் போடுறது. இப்போ இன்றைக்கி அவருக்காகவே நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. வியாழக்கிழமை இன்றைக்கி குருவுடைய நாள். ஸோ இது எல்லாமே அவரோட ஜாதகத்துக்காகவே செஞ்சதாக தெரியுது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம அவர் இந்த குருவை ஆக்டிவேட் பண்ணுறதாகட்டும், சனியை டீஆக்டிவேட் பண்ணுறதாகட்டும், இந்த காலசர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, இது எல்லாமே பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுயநலமாக அப்படின்னா எனக்கு என் வேலை நடந்தால் போதும், யாரோ எப்படி அப்படின்னு இருக்கிறத மாற்றணும். இது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருந்திருக்கீங்க. ஏன்னா ராகு திசை ஆல்ரெடி நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு திசையில் இப்படியெல்லாம் பண்ணாருன்னு. அவர் அந்த சுயநலத்தை விட்டுட்டு
எதுவுமே இல்லை, எல்லாமே வெளியிலேருந்து வர்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ தூரம் மதிக்கிறாரு அப்படின்னு. அந்த டைரக்டர் அப்படிங்கிறது அவரை வழி நடத்தக்கூடிய ஆள், அதுதான். அப்போ அந்த வழி நடத்தக்கூடிய ஆள்னா அந்த இடத்துல குருவாயிருந்தாங்க. ஸோ அந்த குருவை எவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் அவருக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது. இப்போ இவ்வளோ நாள் இருந்து இந்த சுயநலங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் பொதுநலமாகவும் இருக்கணும், கூடவே குருவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அண்ட் வந்து சனிக்குண்டான விஷயங்கள் பண்ணணும். அண்ட் நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் வந்து அந்த நாள் தொடங்கும்போது குருநாதருக்கு நன்றி சொல்லுங்கள், அந்த வழிகாட்டிகளுக்கு நன்றி சொல்லுங்கள், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த நாள் முடியும் போது இன்றைக்கி நான் சந்தித்த நபர்கள், சந்தித்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாளை நிறைவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் தொடங்கும் போதும் அதே எனக்கு இதெல்லாம் என்னென்னலாம் கிடைக்க போதோ அதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நாளை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான குருநாதரை உங்கள் கூட எப்போவுமே உங்களுக்கான விஷயங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க, கூட அனுப்பிகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது நம்ம சித்தர்கள் சொன்ன வார்த்தை. சித்தர்கள் அனுபவ ரீதியாக இத்தனை விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த வழியில் தான் உங்களுக்கு இவ்வளோ ப்ரெடிக்ஷன், இத்தனை விஷயங்கள் இதெல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் பிளான் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க, பிஸ்னஸ்ஸு நீங்கள் பின்னாடி இருந்து செய்கிற பிஸ்னஸ்ஸு, டெக்னிக்கலான பிஸ்னஸ்ஸு, இதெல்லாமே பேக்ரவுண்டில் இருந்து செய்யுங்க. பிஸ்னஸ் நீங்கள் சொந்தமாக பண்ணுறதுன்னா உங்கள் மனைவி பேரில் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உண்மையாக நேர்மையாக இருக்கிற நண்பர்கள் பேரில் பண்ணுங்கள். இதெல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் பேரில் இதெல்லாம் பண்ணிடலாம், குழந்தை கிடச்சிரும், மனைவியின் குணாதிசயங்கள் அவங்க ரொம்ப நல்லா எல்லாமே இருக்காங்க, உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது குருவுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் வந்து சனியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட தேவைகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். குருநாதருக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொன்ன வீடியோ, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.